தமிழகம் முழுவதிலும் இருந்து கைப்பற்றப்பட்ட 30 கோடி மதிப்பிலான கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எரித்து அழிக்கும் பணி செங்கல்பட்டில் உள்ள மருத்துவ கழிவுகள் எரியூற்றும் நிறுவனத்தில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். நவீன், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசாரால் தமிழகம் முழுவதிலும் இருந்து சுமார் 14,000 கிலோ கஞ்சா உள்ளிட்ட உயர் ரக போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. இந்த போதைப் பொருட்களை நீதிமன்ற உத்தரவின்படி இன்று முதல் 3 நாட்களுக்கு எரிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது இதன் மதிப்பு சுமார் 30 கோடி இருக்கும் என காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதிலும் இருந்து 904 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 14,846 கிலோ கஞ்சா, 50 கிலோ சாராஸ், 5 கிலோ கெட்டமைன், 4.8 கிலோ கஞ்சா சாக்லேட், 800 கிராம் மெத்தபெட்டமைன், 2.55 கிலோ ஆசிஸ் ஆயில், 2.3 கிலோ ஹெராயின் உள்ளிட்ட 30 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் தற்போது எரிக்கும் பணிகளை போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு ஐஜி செந்தில்குமாரி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 3 நாட்கள் இந்த எரிக்கும் பணிகளானது நடைபெற உள்ளது. இன்று முதல் கட்டமாக மதுரை, திண்டுக்கல், தேனி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் இருந்து கைப்பற்றப்பட்ட 5.5 டன் கஞ்சா தற்போது அழிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பணிகள் 3 நாட்கள் இருக்கும் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.